கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் இந்த யூடியூப் சேனல் வழியாக பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து சில நாட்களுக்கு பின்பதாக உங்களை மீண்டும் யூடியூப் சேனல் பார்க்கிறேன். தேவன் கிருபை தந்திருக்கிறார். இந்த நாட்களில் பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் ஆராதிக்க போகிறோம். தேவனை உயர்த்தி யூடியூப் சேனலினோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் என்னோடு கூட எல்லாரும் இணைந்து கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தேவன் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இந்த ஆராதனை மூலமாய் தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்த போகிற எல்லா கிருபைகளுக்காக, எல்லா இரக்கங்களுக்காக, எல்லா தயவுகளுக்காக நன்றி அப்பா. மகிமையின் ராஜா, மகிமையோடு இடைவிடும்படியாக தேவ கிருபையை கர்த்தர் எங்கள் மத்தியில் ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த கரத்தினாலே நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. இந்த ஆராதனை மூலமாய் ஆண்டவரை நீர் எங்களோடு கூட இடைபடுங்க. பாடுகிற பாடல்கள், துதி ஆராதனைகள், ஆண்டவரை பேசுகிற வார்த்தைகள் எல்லாவற்றிலும் தேவ பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருந்து நீங்க மறைத்து வெளிப்பட போகிற எல்லா கிருபைகளுக்காகவும் எல்லா இரக்கங்களுக்காகவும் நன்றி ஆண்டவரே. உங்க பலமான கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். சுவாமி, நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக. உன்னதமான தெய்வமே, எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த யூடியூப் சேனல்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு அற்புதங்களை, ஒரு அதிசயங்களை, ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள என் தேவன் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் ஒரு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஈடு இணையில்லா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேளையில மீண்டும் பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த ஓய்வு நாளில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அளவுக்கு அதிகமாக இடைபட கர்த்தர் கிருபை தருவீராக. தேவனுக்கே மகிமை, என் தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினவுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினவுமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உன்னாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, வாழ்க, நாமும் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, நாமும் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சேத்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சேத்தம். இந்த பூவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த பூவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க, வாழ்க, உன்னாமம் வாழ்க.
அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி சோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே கோடி சோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, என் தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உற்சாகமாய் நம் கரங்களை தட்டி தேவனை நோக்கி உயர்த்தி பாடுவோம். தேவ நாம மகிமைப்படுவதாக. இன்னொரு பாடலை கூட பாடி நாம் துதி ஆராதனைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். தேவன் நம்மோடு கூட இடைபட அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையில் நாம் எல்லாரும் அவருடைய பாதத்தை நோக்கி பார்த்து அமர்ந்து காத்திருப்போம். அவரை நோக்கி காத்திருக்கும் போது ஒரு புது பலன் அடைந்து ஒரு கழுகளை போல உயிர எழும்ப கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏமே இந்த வேளையில் என்னோடு இணைந்திருக்கிற அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் கூட பாடுவோம். தேவ நாமத்தை உயர்த்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரமே சருளே பரம்பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரமே சருளே பரம்பொருளே. தேடினராம் கண்களைத்தேன், பாடிட பாடல்கள் வீழ்ந்தளித்தேன். தேடினராம் கண்களைத்தேன், பாடிட பாடல்கள் வீழ்ந்தளித்தேன். உன்
நடத்துகிறீர். தூதரை சாரோவில் சேர்த்திடுவீர். இரவினிடம் நடத்துகிறீர். தூதரை சாரோவில் சேர்த்திடுவீர். பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே. இசையா அந்த நன்று உள்ளம் பொங்குரே. இசையா அந்த நன்று உள்ளம் பொங்குரே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன். இறங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன். இறங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டதும் அழிந்திடாமல் தீவிரம் என்னை தாங்குகிறீர். திசை கெட்டதும் அழிந்திடாமல் தீவிரம் என்னை தாங்குகிறீர். பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே. செய்யா அந்த நன்று உள்ளம் பொங்குரே. செய்யா அந்த நன்று உள்ளம் பொங்குரே. கனி செடி நீ நிலைத்திருக்கும் கொடியாய் அடியே வளர்ந்திடங்க. கனி செடி நீ நிலைத்திருக்கும் கொடியாய் அடியே வளர்ந்திடங்க. இலை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய். இலை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய். பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே. செய்யா அந்த நன்று உள்ளம் பொங்குரே. செய்யா அந்த நன்று உள்ளம் பொங்குரே. இன்னிதய தீபமே நீ எனது இறைவாருயிரே. இன்னிதய தீபமே நீ எனது இறைவாருயிரே. நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுடன் நின்று கண்டிடுவேன். நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுடன் நின்று கண்டிடுவேன். பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே. செய்யா அந்த நன்று உள்ளம் பொங்குரே. செய்யா அந்த நன்று உள்ளம் பொங்குரே. இதோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவாவியானவர் நாளை நம் மத்தியில் உலாபப்படியா நம்மை நிரப்பபடியாக நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய சமூகத்தில் இருந்து விழங்கால் படியிட்டு முழு மனத்தோடு பக்தியோடு கூட நம்மை அவரை ஆராதிப்போம். நன்றி ஆண்டவரே. சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில். சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில். சீக்கிரமாய் சேர்த்திடுவீர். சீயோனை மாதித்து நாடுகிறீர். சீக்கிரமாய் சேர்த்திடுவீர்.
இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவளை நோக்கி பார்த்து சொல்லுவோம், அப்பா நாங்கள் உங்களை நோக்கி பார்த்தபடினாலே நீங்க என்னை புது எண்ணெயினாலும் புது வெள்ளத்தினாலும் நீர் என்னை அபிஷேகம் பண்ண போகிறீங்க ஆண்டவரே. புது எண்ணெயா புது வெள்ளத்தா புதிய கிருபை புது கவியா புது எண்ணெயா புது வெள்ளத்தா புதிய கிருபை புது கவியா நிரப்பினிலும் எடுத்துகிறீ தூரரை சாலோவில் சேர்த்திடுவே நிரப்பினிலும் எடுத்துகிறீ தூரரை சாலோவில் சேர்த்திடுவே உன் பாதம் பதிவே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே செய்யா உந்தரன்று உள்ளம் பொங்குதே இசையா உந்தரன்று உள்ளம் பொங்குதே. அப்பா நாங்க உங்க திரு சமூகத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. அருமையான பரிசுத்தோம் நாளிலே உங்க பிரசனத்தை எங்கள் மத்தியில ஊற்றும்படியா என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே அப்பா நீங்க அபிஷேகத்தை ஊற்ற போகிறதுக்காக இறக்கத்துக்காக தயவுக்காக அபிஷேகத்துக்காக நன்றி. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்க மேலும் மேலும் பலன் அடைந்து கனிதருகிற ஒரு ஜீவியத்துக்குள்ள வாழ கத்த நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நன்றி ஆண்டவரே. அப்பா ஆமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் என்னோடு இணைந்து இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய சமூகத்தில் அப்பா நான் கனிதருகிற ஒரு ஜீவியத்துக்குள்ளாய் மாற விரும்புகிறேன் ஆண்டவரே. அப்பா உண்மை புகழை பாட நான் விரும்புகிறேன்ப்பா. உண்மை ஆராதிக்க நான் விரும்புகிறேன். இன்னைக்கு எத்தனை தடைகள் இந்த தேசத்துல இருந்த போது கூட அப்பா இந்த யூடியூப் சேனல் வழியா நாங்கள் உண்மை ஆராதிப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். இந்த தடைகளை கூடிய சீக்கிரத்தில் உடைக்க போகிறீங்க ஆண்டவரே. அப்பா இந்த தடைகள் எல்லாம் உடைத்து ஏராளமான ஜனங்கள் உங்க சமூகத்துக்கு வருகிறத ஆண்டவரே அப்பா எங்கள் ஜனங்கள் எல்லாரும் பார்க்க போகிற ஆண்டவரே. அநேகர் யாரெல்லாம் இன்னைக்கு திறப்புல நின்று செவித்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லாருடைய திருச்சபைகளும் இன்னைக்கு ஏராளமான ஆத்துமாக்களை கொள்ளை பொருட்களா தரப்போகிறீங்க ஆண்டவரே. நீங்க வெறுமையாய் விடுகிறது இல்லை ஆண்டவரே. எங்களுடைய கூக்குடைய சத்தத்தை கேட்கிற தேவன் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சத்தத்துக்கு ஆண்டவரே மகிழ்ச்சியாய் நிரம்ப பண்ண போகிறீர்களே. எங்கள் ஆலயங்களை ஆண்டவரே எத்தனை நாட்கள் மூடப்பட்டதோ ஆண்டவரே அதற்கு பதிலாக கொள்ளை பொருளான ஆத்துமாக்களை எங்கள் ஆலயங்களுக்கு எழுப்பி தர போகிறீர் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க கூடாதபடிக்கு தந்த தடைகள் எல்லாம் உடைத்து உம்மை விசாலமான ஒரு ஆராதனை விசாலமான ஊழியங்களை நடத்த கர்த்தர் கிருபை தர போகிறீர் ஆண்டவரே. அப்பா நீங்க தான் எங்களை நடத்தணுமே. உங்க பெரிதான கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆளுகை செய்கிறதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya. ஓ உமக்கு நன்றி. ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி. தேவனை நோக்கி பார்த்து சொல்லுவோம் எல்லாரும். ஆவியானவரே நீங்க இறங்கி வாங்கப்பா. எங்கள் மத்தியில் இறங்கி வரும்படியா எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். உன் பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஹalleluya. அப்பா
புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றுமையா, உடைத்து விடும் ஒரு மாற்றம், உடைத்து விடும் ஒரு மாற்றம், பண்படுத்து பயன்படுத்து, பண்படுத்து பயன்படுத்து, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, அப்பாவை அறிந்திடனோ வெளிப்பாடு தாருமையா, அப்பாவை அறிந்திடனோ வெளிப்பாடு தாருமையா, மனக்கண்கள் ஒளிவரும், என் மனக்கண்கள் ஒளிவரும், மகிமையே அச்சாரமே, மகிமையே அச்சாரமே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்த பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, உள்ளான மனிதனை வல்லமையாய் பலப்படுத்து, உள்ளான மனிதனை வல்லமையாய் பலப்படுத்து, அன்பு ஒன்றே ஆனிவேரா, அன்பு ஒன்றே ஆனிவேரா, அடைக்கலமாய் அமைந்திரதோ, அடைக்கலமாய் அமைந்திரதோ, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, எல்லாரும் நோக்கி பார்த்து சொல்லுவோம், பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, எல்லாரும் அப்பாவை நோக்கி, ஆவியானவரே, ஆற்றலானவரே, ஆவியானவரே, எல்லாரும் சொல்லுவோம், ஆற்றலானவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றுமையா, தேவனே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றுமையா, உழைத்து விடும் ஒரு மாற்றம், என்னை உழைத்து
ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியம் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியம் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, நாற்றமானவரே, ஆவியானவரே, நாற்றமானவரே. எஸ், என்னோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளை நம்ம எல்லாரும் தேவனை நோக்கி பார்த்து சொல்லுவோம். இந்த உலகத்துல அநேக துன்பங்கள், துயரங்கள், கொள்ளை நோய்கள், உபாதைகள், வியாதிகள் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆனால் நீர் உமது ஆலயக்குள்ளாய் என்னை நடத்துவீர் என்று சொன்னார். ஆவியானவரை நான் பாதுகாக்க முடியுமே, நான் பலப்பட முடியுமே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று வேதம் சொல்கிறது. அந்த வேத வார்த்தையின்படி பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் சொல்லுவோம், அப்பா நீங்க தான் என்னை நடத்துற ஆண்டவரே. என்னை முற்றிலும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்க விரும்புகிற சுவாமி, நீங்க என்னை ஆளுகைக்குள்ளாக நடத்துங்க அப்பா. உன் பரிசுத்த கரத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராய் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை நோக்கி கதறுகிறோம் அப்பா, உம்மை நோக்கி கதறுகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான வேளையில் உங்க பிரசன்னத்தை எங்கள் மத்தியில் ஊற்றுவீராக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்க அபிஷேகம், உங்க அபிஷேகம், உங்க இரக்கம், உங்க கிருபை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே, எங்களை விசேஷித்த நாட்கள் வரை இரண்டாவது பரிசுத்த ஓய்வு நாளில் உம்மை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் இந்த யூடியூப் சேனல் வழியா எங்கள் ஜனங்களை காண்பதற்கு என் தேவன் நீர் கிருபையை தந்திருக்கிறீங்க அப்பா. அநேகருக்கு இந்த கிருபை இல்ல ஆண்டவரே. கொத்து கொத்தாய் குவியல் குவியலாய் மாண்டு கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில கர்த்தர் நீர் என்னை ஜீவனோடு வைத்து இருக்கிறீர். எங்கள் பிள்ளைகளை ஜீவனோடு வைத்து இருக்கிறீர். எங்கள் விசுவாசி குடும்பங்களை ஊழியர்கள் ஆண்டவரை ஜீவனோடு வைத்து இருக்கிறீங்க அப்பா. ஆவியானவரே, அநேக ஊழியக்காரர்களை ஜீவனோடு வைத்து இருக்கிறீங்க அப்பா. எல்லாம் உங்க கிருபை ஆண்டவரே. அப்பா நான் நிற்பதும் நிர்மூலமாகாதது தேவனுடைய கிருபையே. அந்த கிருபை மாத்திரம் என் வாழ்க்கையில பற்றிக்கொள்ள அப்பா, அந்த கிருபை பற்றி கொண்டு எங்கள் வாழ்க்கையை ஓட கர்த்தர் கிருபை தாங்க அப்பா. இன்னைக்கு உங்க சமூகத்தில் கிருபைக்காக காத்திருக்கிறோம், உங்க முகத்துக்காக காத்திருக்கிறோம். உங்க இரக்கம் எங்க தேசத்து மேல ஊற்றாதா, எங்க தேசத்துல ஒரு விடுதலை உண்டாகாதா என்று அங்கலாய்ப்போடு கூட இன்றைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்க கிருபை கிடைக்கும் வரைக்கும், உங்க கிருபை எங்கள் மத்தியில் ஊற்று வரைக்கும் ஆண்டவரே. அப்பா நேரம் எப்போது தேவனை துதித்து ஆராதிக்கிற ஒரு கிருபையும் ஒரு இரக்கத்தை எங்கள் மத்தியில் ஊற்றுவீராக. உங்க பலமான கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, எங்களை தாழ்த்துக்கிற பெருமையாக்குகிறோம். எங்களோடு கூட இடைப்பட்ட தேவன் இன்னும் தொடர்ந்து இடைப்பட்டவங்க ஆண்டவரே, தொடர்ந்து பாடினோம் ஆண்டவரே, உம்மை துதித்து இருக்கிறோம். இன்னைக்கு தெய்வ செய்தி மூலமாய் கடந்து போகிறோம். இந்த வார்த்தைகளை பேசுகிறது நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னேன். திட்டமாய் தீர்க்கமாய் இந்த ஜனங்களுக்கு வெளிப்பட பேச கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. இந்த நாளுக்குரிய ஆண்டவரை ஆயத்தமான்கிற வார்த்தையின் மூலமாய் பேச ஆண்டவர் இந்த நாட்கள் நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள ஆயத்தத்தோடு உங்கள் சமூகத்தில் காத்திருக்கிற ஜனமாய் நாங்கள் மாற கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாவற்றையும் பலமான கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், தாழ்த்துகிறேன், பெருமைக்குகிறோம், ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஜனமே, இந்த வேளையில நாம தேவனுடைய சமூகத்தில் யூடியூப் வழியா ஆராதிக்க தேவன் கிருபை தந்தார். என்னோடு கூட இணைந்து பாடினீர்கள், என்னோடு கூட இணைந்து துதித்து ஆராதித்தோம். தேவன் நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கு விசேஷமா இந்த தேவ செய்திக்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். என்னோடு இணைந்திருக்கிற மீண்டுமா கிறிஸ்தவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு ரட்சகரமாக இனி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நான் இந்த நாளில கூட இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் தேவன் நம்மோடு கூட பேச போகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், தேவனுடைய சமூகத்தில் நாம் ஆயத்தத்தோடு காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு உலகத்துல ஏராளமான கொள்ளை நோய்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நிம்மதி இல்லாமல் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே தேவன் நம்மை
அவருடைய சமூகத்திலே ஆராதிக்க, அவரை துதிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது அழகா சொல்லுகிறான், நாம் தேவனை சந்திக்கிறதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு ஆயத்தம் என்று சொன்னால் ஒரு காரியத்துக்கு என்று நாம் ஆயத்தப்படுகிறோம். ஆனால் இங்கே ஒரு காரியம் என்று வேதத்தில் சொன்ன வேண்டும் சொன்னால் தேவனுடைய வருகைக்குரிய காரியத்துக்கு நாம் ஆயத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் தாவீது 5ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தெளிவாய் சொல்லுகிறார், கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டு நேராக வந்து ஆயத்தமாய் காத்திருப்பேன் என்கிறான். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு பிரியமானவர்களே, எத்தனை பேர் இந்த காலை வேளையில் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறீர்கள்? இங்க அழகா சொல்லுகிற சங்கீதக்காரன் தாவீது ஆயத்தத்துடன் காத்திருக்கிறானா? அப்போ பாருங்க, ஆயத்தத்தோடு காத்திருக்கிறதற்கு அவன் எவ்வளவு அழகா சொல்லுகிறான் என்று சொன்னான். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் என் சத்தத்தை கேட்க வல்லவராக இருக்கிறீங்க அப்பா. ஆண்டவர் உமக்கு முன்பாக உமக்கு நேராக வந்து நான் ஆயத்தமாக உமது சமூகத்தில் காத்திருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. நான் ஆயத்தமாக இருக்கிறேன், ஆயத்தப்பட வேண்டும். நாம் ஒரு நாட்களிலே இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஆயத்தம் என்று சொன்னால் இன்றைக்கு வரப்போகிற காரியத்துக்கு நம்மை தப்பித்துக் கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு எச்சரிப்பு காலத்துல நம்மை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்துல ஏராளமான பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு நேரத்தையும் காலத்தையும் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு தந்தோம். அநேகர் இந்த நேரத்தையும் இந்த காலத்தையும் போக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த நேரம் ரட்சணிய நாளாக இருக்கிறதே, உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த ஆயத்தம் என்று சொன்னால் ஏன் கர்த்தர் ஆயத்தத்தை விரும்புகிறார் என்று சொன்னால், அருமையை அதே சங்கீதக்காரன் தாவீது புத்தகத்தில் 57:7 சொல்லுகிறது. பாருங்க, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது, தேவனே என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஆயத்தத்தோடு அவரை துதிப்பதிலே நாம் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் காத்திருப்பதிலே நாம் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். தாவீது எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க, நான் உமது சமூகத்தில் உமக்கு நேராக வந்து ஆயத்தம் பண்ணி நான் காத்திருக்கிறேன். அந்த காத்திருக்கிறதை ஆழவர் விரும்புகிற தேவன். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் உங்களை என்னையும் அதுதான் சொல்றாரு. இன்றைக்கு 144 தடை உத்தரவு போட்ட பின்பு கூட நாம் அவருடைய வீட்டில் இருந்து காத்திருக்கிறோம். அநேகர் இன்றைக்கு நேரத்தை போக்கி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் வருகை இன்றைக்கு இருக்கும் என்று சொன்னால் நாம் எத்தனை பேர் ஆயத்தமோதோடு கூட இருக்கிறோம்? ஆண்டவர் வருகைக்குள்ள நாம் பிரவேசிப்போம் என்று ஒரு வைராக்கியம், ஒரு திட நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிறதா? முதலாவது அவரை சந்திக்க நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, மனுஷகுமார் வருகிற நாளிலே எப்படி இருக்கும் என்று சொன்னால், நாம் நினைத்து பார்க்காத நேரத்தில் மனுஷகுமார் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட வசனத்தை நாம் தியானிக்க போது இன்றைக்கு வேதத்துல ஏராளமான காரியங்களை குறித்து இந்த ஆயத்தத்தை குறித்து சொல்லப்படுகிறது. நாட்களிலே கூட பிரியமானவர்களே, மத்திய எழுதிய சுவிசேஷத்துல 24ஆம் அதிகாரத்துல 44ஆம் வசனம் சொல்லுகிறது என்னவென்று பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே பாருங்க, நீங்கள் எப்படி நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், அதனால் நீங்கள் ஆயத்தமாக இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு நாம நினைக்கிறோம், வாழ்ந்து கொண்ட நாட்களிலே ஏதோ வெடிக்கிறது, ஏதோ ஓடுகிறோம், ஏதோ சம்பாதிக்கிறோம், ஏதோ குடும்பத்தை பார்க்கிறோம், ஏதோ திருச்சபைக்கு செல்லுகிறோம், ஏதோ ஒரு காரியத்தை ஏதோ ஒரு ரோபோட்டிக் போல நாம் செய்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, நீ நிலையாத நாளிலே தான் மனுஷகுமாரன் வருவார். நீ எதிர்பார்க்காத ஒரு சமயத்துல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார். நீ எந்த நிலை எதிர்பார்த்த ஆயத்தத்தோடவே இருக்கணும், எப்பொழுதும் ஆயத்தத்தோடு இருக்கணும். அதுதான் சங்கீதக்காரன் தாவீது சொன்னான் அல்லவா, நான் காலையிலே இந்த சத்தத்தை நீங்க கேட்பீங்க, உமது சமூகத்து காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தத்தோடு காத்திருப்பேன் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எத்தனை பேர் அதிகாலையில் அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு, அவர் முகத்தை பார்ப்பதற்கு, என்ன சொல்ற, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு எத்தனை பேர் நாம் அவருடைய சமூகத்தை தேடவும் நாடவும் அவரை கண்டிருக்கிறோம் என்று சொல்ல முடியும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வீட்டில் இருந்தா கூட அதிகாலையில் ஜெபிக்க முடியல, நம்ம வீட்டில் இருந்தா கூட வேதம் வாசிக்க முடியல, அதிக நேரம் நம்ம வீட்டில் இருந்தா கூட கொஞ்ச நேரம் கூட அவருடைய சமூகத்தில் ஜெபிக்க முடியல, ஒரு தனிப்பட்ட ஜெபம் நம்மளால ஜெபிக்க முடியல. இன்றைக்கு ஆயத்தம் இல்லாமல் ஒருவரும் பரிசுத்தம் பரலோகம் போக முடியாது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் பரலோகம் போக முடியாது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. இந்த பரிசுத்தம் என்று சொன்னால் எப்படி வரும் என்றால், முதலாவது நீ ஆயத்தப்பட வேண்டும், அந்த பரிசுத்தத்துக்கு உன்னை பிரயாசப்படுத்திக் கொள்ள வேண்டும். அத்தியாசப்படுத்திக் கொள்ளும் போது தேவன் சொல்லுகிறார், இந்த நாளிலே தேவனுடைய பிரதான கிருபை. இங்கே நாம் பார்க்கிற எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம், இது இந்த நாட்களில் மத்திய எழுதிய சுவிசேஷத்துல
25ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. என்னவென்று சொன்னால், அங்கே 10 கன்னிகைகள் உண்டு. 5 பேர் கன்னிகைகள் புத்தி உள்ளவர்கள், 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்கள். இங்கே பாருங்கள், ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறபடினாலே அவங்க மணவாளன் வரப்போகிறார், கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிக்க போகிறோம் என்ற எதிர்பார்ப்போடு போகிறவர்கள் 10 பேர். ஆனால் தாமதம் ஆகுமோ, ஒருவேளை அவர் வர லேட் ஆகுமோ என்று நினைத்து ஆயத்தத்தோடு ஒரு நாட்கள் ஒரு பாத்திரத்திலே அவர்கள் எண்ணெய் கொண்டு வந்தவர்கள் 5 பேர், எண்ணெய் கொண்டு வராதவர்கள் 5 பேர். அப்போ இதில் புத்தி உள்ளவர்கள் எண்ணெய் கொண்டு வந்தார்கள், புத்தி இல்லாதவர்கள் வெறும் தீவட்டியை மாத்திரம் கொண்டு வந்தார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு பாருங்க, மணவாளன் வருகிற சத்தம், எக்கால சத்தம் வானத்தில் தொனிக்கிறது. அதை கேட்ட பின்பு அவர்கள் எண்ணெய் கலசத்தில் எண்ணெய் கொண்டு வந்தவர்கள் ஆயத்தமாக்கப்பட்டார்கள். எண்ணெய் இல்லாதவர்களோ ஆயத்தம் இல்லாமல் கைவிடப்பட்டார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வருகையில் வரும்போது கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவச்சனமே, நீயும் நானும் கிறிஸ்துவர் என்று சொல்லிக் கொள்ளலாம். நீயும் நானும் தேவனை ஆராதித்தவர்கள், ஒரு வர்ஷிப் லீடராக கூட இருக்கலாம், இன்னைக்கு தேவனுடைய திருச்சபையை நடத்தியவர்களாக கூட இருக்கலாம். பிரியமானவர்களே, ஆனால் நீயும் நானும் ஆயத்தமில்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், அவர் வரப்போகிற நாளிலே நீ நானும் கைவிடப்பட்ட ஒரு சூழலில் இருப்போம். ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். ஆயத்தம் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமானது. பிரியமானவர்களே, அந்த ஆயத்தத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். அவர் நாம் எதிர்பார்க்கிற நேரத்தில் வருகிற தேவன் அல்ல, அவர் எதிர்பாராத நேரத்தில் வருகிறவர். ஏனென்றால் ஒரு பாருங்க, திருடன் எப்படி வருவானா? ஜாமத்தில் வருவான். ஏனென்றால் யாரை எதிர்பார்க்காத நேரத்தில் தான் திருடன் வருவான். அவனே இந்த அழிந்து போகிற காரியத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு தன்னை அவன் வாஞ்சையாய் எப்படி ரகசியமாய் வருகிறானோ, நம்மை அழியாத நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்ல போகிற நம்முடைய தேவன் நம்மை அவருடைய வருகையில கொண்டு செல்வதற்கு நம்மை ஆயத்தம் என்பது மிகவும் முக்கியமானது ஒன்று. ஆயத்தம் இன்னைக்கு அநேக திருச்சபைகளிலே ஆயத்த கூட்டங்கள், காத்திருப்பு கூட்டங்கள், சுத்திகரிப்பு கூட்டங்கள் என்று சொல்லி அநேக திருச்சபைகளில், பழைய சபைகளில் நடத்துவதுண்டு. இன்னைக்கு நிறைய சபைகள் நடக்கிறதா என்று தெரியல பிரியமானவர்களே. ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும், இரண்டாம் வேதம் சொல்கிறது, உன் உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் புதிதாக்கிக் கொள்ளுகிற நேரம் இது. இந்த நேரத்தை கர்த்தர் உனக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். என்னோடு இணைந்து இருக்கிற தேவ பிள்ளையே, என்னோடு இணைந்து இருக்கிற கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் மீண்டுமாய் தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆயத்தத்தோடு கூட காத்திருப்போம். தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை பின்பற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இங்கே அழகை சொல்லப்படுகிறது. லூக்கா எழுதிய சுவிசேஷத்துல 22ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது 33ஆம் வசனம் சொல்லுகிறது. அழகாய் பார்க்க முடியும் பிரியமான. அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கிறேன் என்றான். இங்கே பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரை பின்பற்ற வேண்டும். கர்த்தரை பின்பற்றுவதற்கு, ஒரு நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு நமக்கு அநேக வழிகள் உண்டு, வேதத்தில் சொல்லுகிறது. ஆனால் இங்கே பாருங்க, அவர் சொல்றார், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கிறேன் என்றான் பேதுரு. பாருங்க, நீங்க நிறைய பேர் எமோஷன்ல அப்படிதான் சொல்றோம், ஆண்டவரே, என் சாகிற வரைக்கும் நான் உமக்காக ஊழியம் செய்வேன், ஆண்டவரே, முழு நேரம் ஊழியம் செய்வேன். நீங்க நிறைய பேர் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க நிறைய பேர் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு பொருத்தனை செய்யறீங்க. பவுல் அப்படிங்க, பேதுரு அப்படிதான் சொல்றான். என்ன சொல்றான்? நான் ஆண்டவரை எந்த சூழலிலும் உம்மை பின்பற்றுவதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா அழகா சொல்றாரு பின்பு தேவன். பாருங்க, அதே பேதுரு தான், அதே பேதுரு சேவல் கூவும் முன் கர்த்தர் 3 முறை கூவும் போது அவன் 3 முறையும் மறுதளித்தான். ஆமென், அல்லேலூயா. தேவன் முன்கூட்டியே சொல்லிட்டார், நீ என்னை மறுதளிப்பேன். நான் ஆண்டவரே, இன்னைக்கு அவரை பின்பற்றுவதற்கு நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு தேவனுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் இயேசுவை பின்பற்றும் போது எப்படி பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு வேதத்துல நம்ம சில காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். ஒரு மனிதன் உண்டு, நான் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிறான். அவன் சொல்றான், பிரதான கட்டளைகளை பிரமாணங்களை நான் கை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் சொல்றாரு, உன் ஆஸ்தியை வித்து தரித்திரருக்கு கொடுத்துட்டு என் பின்னே வாழ்றாரு, சிலுவை சுமனை பின்னே வாழ்றாரு. அதற்கு அவன் மனதில் ஆதரவு தான். ஆமென், அல்லேலூயா. அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் தன்னை தானே விட்டு சிலுவை சுமக்க வேண்டும். ஆமென். தேவனை நேசிக்கிறவர்களா, தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதற்கு, அவரை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை வாழும் போது தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நாம் கூடுதலாய் தெரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நீங்க அநேகரை நாம் யாரை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு தெரியும்,
இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். அப்பொழுது வேத பாரகர் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவோய் என்றான். நாமே அல்லேலூயா. அவன் சொல்றான், வேத பாரகர், நான் எங்க போனாலும் ஆண்டவரே, நீங்க எங்க போனாலும் நம்ம பின்பற்றி வருவோம்ப்பா அப்படின்றாரு. ஆனா இங்க பாருங்க, தேவனுடைய சமூகத்துல தேவனை நோக்கி பார்க்க இன்னைக்கு இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு அவருக்கே தலை சாய்க்க இடம் இல்லை. ஆனா இங்க பாருங்க, அவரை பின்பற்ற வேண்டும் என்றால் நாம் அவரை சார்ந்த அவருக்கு ஏற்ற உண்மையான ஆயத்தத்தோடு பின்பற்ற வேண்டும். ஆயத்தத்தோடு கூட பின்பற்றுவோம். தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவனை நோக்கி, ஆவியானவரே, நீர் எனக்கு கிருபை தாரும், நீர் எனக்கு கிருபை தாங்கப்பா அப்படின்னு சொல்றான். அது இன்னும் கூடுதலா கூட பார்க்கும்போது அதே 19:21 அழகா தெரியும். இங்கே அந்த மனிதனை குறித்து பார்க்கிறோம். இன்றைக்கு அவரை பின்பற்றுவது சாதாரண ஒரு வேலை அல்ல, கடினமான ஒரு காரியம். இன்றைக்கு நம்மை நாமே வெறுக்க வேண்டும். அதுதான் அழகா சொல்லப்படுகிறது 19:21. அதற்கு நீ பூரண சத்குணனாக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷங்களை உண்டாயிருக்கும்படி பின்பு என்ன பண்ணி என்னை பின்பற்றி வாழ்ந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நான் பூரண சத்குணராக இருந்தாலும் மாத்திரமே உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் விற்று, அப்படின்னா அந்த மாம்சங்கள், இந்த மாம்ச ரீதியான ஒரு வாழ்க்கை, இந்த உலக ரீதியான ஒரு வாழ்க்கை, இந்த உலகத்தை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னோட சுவாபங்கள், குணங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு எதெல்லாம் நம்ம மேன்மையாக எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ அவைகள் எல்லாத்தையும் விட்டு இயேசு ஒருவரே லக்கு, இயேசு ஒருவரே மெய்யான தேவன், இயேசு ஒருவரே சார்ந்து வாழ்வதே தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. அவரை பின்பற்றுவோம். அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆயத்தத்தோடு காத்திருப்போம். அவரை சந்திக்க ஆயத்தத்தோடு காத்திருப்போம். அந்த நாட்களிலே புத்தி உள்ள ஸ்திரீ போல, கன்னிகை போல நாம் ஆயத்தத்தோடு கலசத்தில் எண்ணெயும் தீவட்டியும் எடுத்துக்கொண்டு ஆயத்தத்தோடு இருப்போம். தேவன் அவரை சந்திக்க நமக்கு கிருபை தருவார். நம்மை வெறுத்து சிலுவை எடுத்து சுமந்து நடப்போம். அவரை பின்பற்றுவோம். தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இந்த வார்த்தையின்படி உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் இந்த வேளையிலே ஒரு பெரிய காரியத்தை செய்யணுமே. ஓ நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஓ மக்கு நன்றி 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 அப்பா. உங்க பரிசுத்த கரத்துல அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களை தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை செய்வீங்க என்ற விசுவாசத்தோடு நாங்கள் காத்திருக்கிறோம். உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்ங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோம் இயேசப்பா. அற்புதம் செய்ங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோம் இயேசப்பா. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்தப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோம் இயேசப்பா. அற்புதம் செய்தப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோம் இயேசப்பா.
சாய்ந்து கொண்டே சேட்ட நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்று நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்று நம்பிக்கையில் கரத்தையே நோக்கி இருக்கிறோம். கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. பிரியமானவர்கள் சொல்வோம், உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. உம்மையின்றி எங்களுக்கு யாரும் இல்லை சுவாமி. உம்மை கூடி ஆராதிக்க ஆண்டவர் இந்த யூடியூப் சேனல் வழியா என் தேவன் ஆராதிக்க என் தேவன் கிருபை தந்தீர். பாடினோம், துதித்தோம். ஆயத்தத்தை குறித்து ஆண்டவரே தேவ வசனங்களை, சில வசனங்களை நாங்கள் குறுகிற நேரத்தில் நாங்கள் தியானிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தந்தீர். என்னோடு இணைந்து இருக்கிற அன்பு பிள்ளைகளை, கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கபடியாக ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் யூடியூப் சேனல் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய மக்களுடைய இருதயத்திலும் இந்த வார்த்தைகள் தொடும்படியா நாங்கள் உங்கள் நாமத்தை உயர்த்த எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீங்க. உன் பலமான எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை பெருமையாக்குகிறோம் தகப்பனே. எங்களை ஆசீர்வதிப்பீராக. என் தேவனே உமது பலமான கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீண்டுமாய் தாழ்த்தி பெருமையாக்குகிறோம். ஆசீர்வதி இயேசு மூலம் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எல்லாரும் யாரும் சேர்ந்து ஒரு மனதாய் சொல்லுவோம், என் ஆத்மாவை கதறி சோதரி, என் முழுமை பரிசுநாமத்தினை சோதரி, என் ஆத்மாவை கதறி சோதரி, அவர் செய்த சகல பரவலை மறவாதே. ஆமென். நாங்கள் எங்கள் வானலெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையில் எங்களை ஒரு கிருபையினால் திருப்தியாக்கும். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.